சாயமிட்ட கோழிகளை தனியிருட்டில் பார்க்க சமமாக அத்தனையும் கருப்பு தருமே. சாயமிட்ட கோழிகளை தனியிருட்டில் பார்க்க சமமாக அத்தனையும் தரும் கருப்பு நிறமே. தூய வெளி இறைநிலையின் தோற்றமே ஆன்மாக்கள், சுத்தமானதே எதுவும் சுயநிலையில் உணர்வோம். தூய வெளி இறைநிலையின் தோற்றமே ஆன்மாக்கள், சுத்தமானதே எதுவும் சுயநிலையில் உணர்வோம். தீய வழியில் நடந்த செயல்கள் ஆன்மாவின் மீது தீட்டப்பட்ட வினைப்பதிவே சிறுமை பலவாகும். தீய வழியில் நடந்த செயல்கள் ஆன்மாவின் மீது தீட்டப்பட்ட வினைப்பதிவே சிறுமை பலவாகும். நேயமுள்ள அறநெறியும் நேர்மை மெய்யுணர்வும் நிச்சயமாய் பதிவுகளை நிர்மலமாய் செய்யும். நேயமுள்ள அறநெறியும் நேர்மை மெய்யுணர்வும் நிச்சயமாய் பதிவுகளை நிர்மலமாய் செய்யும். சுத்த வெளி தெய்வம் என்ற உண்மை மறைத்திட்டு சூதாட்டமாய் உருவ சிலைகளையே காட்டி அத்துவிதம் ஏட்டினிலே அனைத்து செயல் குற்றங்கள் அனைத்துலகும் இச்சேற்றில் ஆழ்ந்து கிடப்பதனால் சுத்த வெளி தெய்வம் என்ற உண்மை மறைத்திட்டு சூதாட்டமாய் உருவ சிலைகளையே காட்டி அத்துவிதம் ஏட்டினிலே அனைத்து செயல் குற்றங்கள் அனைத்துலகும் இச்சேற்றில் ஆழ்ந்து கிடப்பதனால் உத்தமமாம் உயரறிவு ஒளிவிடுவதில்லை. அதனால் உத்தமமாம் உயரறிவு ஒளியிடுவதில்லை. அதனால் ஒருவர் பிறர் வாழ்வின் வளம் பறித்து வாழலாச்சு. ஒருவர் பிறர் வாழ்வின் வளம் பறித்து வாழலாச்சு. வித்தை இல்லை விளக்கமிது உலக ஆட்சி மூலம் பேரழிப்போம் போர் உலகில் தோன்றாத முறையில். வித்தை இல்லை விளக்கமிது உலக ஆட்சி மூலம் வேரழிப்போம் போர் உலகில் தோன்றாத முறையில். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எனது இந்த வேதாத்திரிய பயணம் தொடங்கியது 2005 வாக்கில். ஈரோட்டில் அக்கினி பயிற்சியும் துரியமும் தீட்சை பெற்று சில நாட்கள் அங்கே பயின்று அப்புறம் பிறகு இங்கே யூஎஸில் வந்து மிஷிகனில் இருக்கும்போது ஒரு ஆசிரியர் தவம் நடத்த சில நாட்கள் அங்கே சில வருடங்கள் அங்கே பயின்றேன். நம்ம பல வருடங்கள் ஒரு குழுவாக செய்யாவிட்டாலும் சில நாட்கள் தவம் புரிந்து வந்தேன், தவம் பயின்று வந்தேன். ஒரு 2015 வாக்கில் இந்த சிகாகோ மன வளக்கலை மன்றம் பேராசிரியர் அருள் அவர்களை தொடர்பு ஏற்பட்டு அப்போது அவரின் உதவியால் அகத்தாய்வு மற்றும் பிரம்மஞானம் பயிற்சி பெற்று வந்தேன். கடந்த அருள்நிதி பயிற்சி வாய்ப்பு அறிவிக்கப்பட்டதும் அதில் இணைந்து
அருளதிர் பயிற்சி பெற்றேன். ஒரு 2004 முதல் ஒரு விதமான தேடல் இருந்து வந்தது. அந்த தேடல் ஒவ்வொரு பயிற்சியின் மூலம், குருவின் ஆசையின் மூலமும் எங்கெங்கு எனக்குள் இருந்ததோ அப்பப்பெல்லாம் ஒரு வாய்ப்பு கிடைத்து வந்தது அந்த பயிற்சி பெற. இன்று அருள்நெறியர் வாய்ப்பு பயிற்சி பெற்றதும் நம்முடைய கடமை என்னவென்று முழுதாக புரிய வருகிறது. முதலில் குடும்ப அமைதி, நாம் பெற்ற இந்த பயிற்சியை மற்றவர்களுக்கும் அறிவிக்கும் ஒரு மிகப்பெரிய கடமை நமக்கு இருப்பதாக உணர்கிறேன். வாழ்க வளமுடன். இதற்கு குருவின் அருளும் அனைவரின் துணையும் வேண்டி வாழ்த்துகிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஐயா தன்னியல்பாக தனது வேதாத்திரிய பயணத்தை பற்றிய ஒரு குறுகிய சரியான வார்த்தை அல்ல, சிறிய அறிமுகம். ஐயாவை பற்றி கொஞ்சம் சொல்லணும் அப்படின்னா, ஐயா சொன்ன மாதிரி 2016 அந்த கட்டத்திலேயே நம்ம ஐயா கொஞ்ச காலமாகவே அறிமுகம் உண்டு. தமிழார்வம் மிக்கவர், தொண்டு சிறப்பாக செய்பவர், பல லாப நோக்கற்ற சமுதாய தொண்டு செய்யக்கூடிய அமைப்புகளிலே இணைந்து தொண்டு செய்து கொண்டிருப்பவர். அந்த வகையிலே முதன்முறையாக பேரூர் ஆதீனம் இங்கே சிகாகோவிற்கு வந்து அருள் புரிந்த பொழுது அந்த நிகழ்வினை சிறந்த முறையிலே ஒருங்கிணைத்து உதவி செய்த ஒரு அன்பன். சிகாகோவிலே மனவளக்கலை மன்றத்தின் மனைவி நல வேட்டு விழா நடைபெறுவதற்கும் உறுதுணையாக இருந்து எல்லா வகைகளிலும் உதவிகள் செய்தவர். மேலும் இந்த மன்றத்தினை முறையாக பதிவு செய்வதற்கு அரசாங்கத்திலே அதற்கும் உதவி செய்தவர். ஆக இவர் ஒரு கர்ம வீரர், செயல் வீரர். அவர் பேசுவது பொறுமையாக நிதானித்து யோசித்து ஒவ்வொரு வார்த்தையாக எடுத்து வைப்பதிலிருந்தே நமக்கு புரிந்திருக்கும். நிதானமாக ஆனால் உறுதியாக செயல்படும் கர்ம வீரர். அவரை மன்றத்தின் சார்பாக வாழ்த்தி வணங்கி அமைகிறேன். ஆனந்தியம்மா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஐயா ரொம்ப அருமையா சொன்னாங்க. அதாவது எந்த அளவுக்கு ஆழ்ந்து 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 அந்த தேடலோடு கூடிய அந்த பயிற்சி முறைகள் நமக்கு கிடைக்குதோ அது தன்னால வெளிப்படுத்தக்கூடிய அற்புதங்கள் ஒவ்வொருவர் மூலமாக நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றது. அந்த அற்புதத்தை தான் தினமும் நாம பார்த்துட்டு இருக்கோம். ஒவ்வொருவருக்குள்ளும் ஏதோ ஒரு தேடல், விதை, ஆர்வம், சூழல் அமைந்து அதற்காக குரு அவர்கள் கைப்பிடித்து அந்த நிலையிலே உயர்த்தி கொண்டிருப்பதை உணர்கிறோம். இன்று குருவாக நாம் பார்க்க இருப்பது வியாச பகவான் அவர் எழுதிய மகாபாரதம் என்ற நூலில் குருவாக வந்து அனைவருக்கும் போதித்த பகவத்கீதை என்று சொல்வார்கள். அந்த பகவானே வந்து கீதை அருளிய அந்த கிருஷ்ண பரமாத்மாவை பற்றி சுவாமிஜியும் அவரை பத்தி நிறைய சொல்லுவாங்க. அவருடைய ஸ்பீச்ல நடுநடுல வரும்.
அவர் பிறக்கும் போதே அத கதையெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். மண்ணை சாப்பிட்ட வாயை திறந்தா உலகமே திறந்தது, அந்த காண கிடைத்தது அப்படின்னு. அதுக்கு காரணம் இறைநிலை எங்கும் எதிலும் பார்க்கக்கூடிய தன்மையும், அதனுடைய பின்னமாக ஒவ்வொருவராக இருப்பதை உணர்த்துவதையும் மெல்ல 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 தன்னுடைய அவதார காலத்தில் செய்து கொண்டிருந்தார். இப்படி தொடர்ந்து அர்ஜுனன் என்ற சீடனுக்கு குருவாக போர்க்களத்தில் இருந்து தேர் ஓட்டி அவன் தடுமாறும் போது வழிநடத்தக்கூடிய அந்த கருத்துக்கள் தான் பகவத்கீதை. 700 ஸ்லோகங்கள். அது போர்க்களம் என்பது மகாபாரத காலத்தில் நடந்த போர்க்களம் அல்ல. நம்ம ஒவ்வொருவருடைய மனக்களமும் போர்க்களம் தான். அந்த போர்க்களத்தில் ஏன்னா சொல்றது போர்க்களம், 3வது அத்தியாயத்துல சொல்றது தியானத்தை பத்தி. முழுக்க எப்படி உட்காரணும், எப்படி ஆசனம் இருக்கணும், அந்த போஸ்ட் எப்படி இருக்கணும், உட்காரக்கூடிய தன்மை, அந்த அளவுக்கு அந்த ஆசனத்துக்கும் நமக்கும் முதுகு தண்டு மட்டும்தான் ஆசனத்துல படணும், தலை நிமிர்ந்து இருக்கணும், அவ்வளவு விளக்கங்கள் வரும். அப்படி தொடர்ந்து அந்த விஸ்வரூப தரிசனம், பிரபஞ்சம் முழுவதும் நான் தான் என்று பாத்தீங்கன்னா வான்காந்த அந்த களத்தை காட்சி தன்மையாக அர்ஜுனனுக்கு புரிய வைத்த தன்மை. அப்படி மெல்ல 3 குணங்கள், தமோகுணம், ரஜோகுணம், சத்வகுணம் என்று சொல்லக்கூடிய எல்லோருக்குள்ளேயும் அந்த தெய்வ குணமும் இருக்கு, சத்வகுணம் என்ற சாந்த குணமும் இருக்கு, ரஜோகுணம் என்ற ராட்சச குணமும் இருக்கின்றது, தமோகுணம் என்று சோம்பலை முன்னிறுத்திய எதுவும் பண்ண வேண்டாம், அப்படியே இருக்கலாம், யாருடைய எதுலயோ வாழ்ந்து கொள்ளலாம்ன்ற அந்த குணமும் உள்ளது என்பதை மாற்றி 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 பலவித விளக்கங்கள். அதே மாதிரி மாதங்களா நான் இருக்கேன், அதுல மார்கழியா இருக்கேன், மல்லிகை பூவா இருக்கேன், எல்லாமே நான் தான் நான் தான் நான் தான் என்று சொல்லக்கூடிய விளக்கங்கள். சாமிஜி சொல்லுவாங்க, அந்த பகவத்கீதையில வரக்கூடிய கிருஷ்ணன் சொல்வதாக, எவன் ஒருவன் என்னில் எல்லாவற்றையும் காண்கிறானோ அவனை விட்டு நான் விலகுவதில்லை, அவன் என்னை விட்டு விலகுவதில்லை. அதேதானே சாமிஜி கொடுத்த பயிற்சியுடைய சாரம். எல்லாவற்றிலும் இறைநிலையை உணரக்கூடிய அந்த தன்மையில எல்லாம் இறைநிலை, எல்லாம் இறைநிலை வந்த அணுக்களின் கூட்டம், அணுக்களின் கூட்டம், அணுக்களின் கூட்டம் என்று அந்த உணரக்கூடிய நிலையிலே அணுக்கூட்டமாக அனைத்தையும் பார்க்கக்கூடிய அந்த தன்மையிலே உலகத்தை நாம் பார்க்க கற்றுக் கொடுத்தவர் சாமிஜி. அவரே இந்த உதாரணத்தை அடிக்கடி சொல்லுவார். அது அந்த கிருஷ்ணனுடைய வாக்கில் வரும், மாம் ஏகம் சரணம் ரஜ, நான் தான் அனைத்தும், என்னை சரணடைக என்றது. கடைசியா பகவத்கீதையோட கடைசி வார்த்தை பாத்தீங்கன்னா மாசுச்சக, கவலைப்படாதே. அவ்வளவுதான். நமக்கெல்லாம் எத்தனைக்கு கவலை, அந்த மாதிரி தொட்டா கவலை, நின்னா கவலை, உட்கார்ந்தா கவலை, பயம் கவலை. சுவாமிஜி சொல்லுவாங்க, அச்சம் கவலை இரண்டும் மனிதர் வாழ்வை சீர்குலைக்கக்கூடிய, ஜீவகாந்த சக்தியை அள்ளி 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 விரயமாக்கக்கூடிய அந்த தன்மையில வாழ்ந்து கொண்டிருந்த நம்மை மனப்போராட்டம் என்று சொல்லக்கூடிய போர்க்களமாக மனதை வைத்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்த நம்மை அந்த அந்த குருவின் ஆற்றல் என்று தீட்சை கொடுத்த நாள் முதல் அமைதிப்படுத்துவதற்கான வழிமுறைகளை காட்டி அவரே உள்ளிருந்து வழிநடத்தி அந்த அமைதியை நமது வாழ்க்கையாக மாற்றக்கூடிய அத்தனை அருளும் அருளிக் கொண்டிருக்கின்ற நமது குரு வேதாத்ரி மகரிஷி அவர்களை உலகத்தில் உள்ள அத்தனை குருமார்களுக்கும் ஒரு உதாரணமாக, அத்தனை குருமார்களின் உபதேசத்தின் சாரமாக இந்த மனவளக்கலை நமக்கு அளிக்கப்பட்டுள்ளது. அதை தொடர்ந்து உணர்ந்து அந்த வாழ்க்கை முறையாக மாற்றிக்கொண்டு மனமெனும் போர்க்களத்தை அமைதி எனும் பூங்காவாக மாற்றி நாமும் வாழ்ந்து பிறரையும் வாழ வைக்கக்கூடிய அருள்நிதியர்களாக நாம் திகழ்வோம் என்று சொல்லி இந்த சிந்தனையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வாழ்த்துக்களும் வணக்கங்களும் நன்றிகளும். Vedatri Maharishi, our Guru, I talk to him, I think him all the time, all the day. There is no other way for me to live a blessed life. I took initiation like 10 years back.
after my mom passed away, and which was the deeper thirst in me to find a reason why, even if there is a good soul and who always try to, follow their principles, moral principles, but still face, the extreme difficulties in life. That question and thirst that had within me, that was the search, beginning of the search. And I finally blessed with our guru, and I got initiation. I continued my practices with that thirst of finding a reason. And when compared to all the gurus that we know at the present world, there may be masters who teach them why intuitively. If you think of any masters like Siddhas, they can teach you intuitively. But still, the aspirants' questions, there may be few questions they get stuck to it, and through which they may not progress further in the meditation or their spiritual path. But only when after coming back to Maharishi, I realized he didn't hide anything. He made a direct connection to the divine and the aspirant. He just says, like, if you have any difficulty in, doing the meditation or in the spiritual path, think about me and I'll be there. But he never said, think only about me. He said, there is divine in you. You are gifted with that, and everyone is able to realize that. So he made realization possible, and which he said without hiding anything. So that made me that unconditional love for the master had for everyone in the world. It didn't stop with any particular region or a religion or any only to people who even not just Vedatrians I know, because this is something, it's universal truth. So he didn't hide. So anyone can go do research and find all his teachings are just truth. It just talks about truth. And even a child can, even, who doesn't have any seeking can still find, that after learning his techniques, they can start their journey, spiritual journey. And the other thing that I like about our master is doing meditation is possible at home, just sitting from your home. You don't have to go to Himalayas. You don't have to go to any particular centers. Even now, it's proved now in Zoom, like we do meditation every day, all the times, just connecting to all our souls with only thinking of our master. So, so in short, I just don't want to take much time. So this Arulnidhya master course, I really have to thank Arulaya and Murlaya and team and all the aspirants who also inspired me in our team. So, so just want to continue my journey. I don't have any, I don't have any special thought of, oh, have become an Arulnidhya and I have to do all this. No, I take this as it's something that made me more conscious about in my day-to-day activities. So if I have to teach someone, I should not say teach, I should be able to tell master's teachings. I should be able to communicate to others through my experience. So I took this Arulnidhya master as just to correct my own mistakes, just have to continue the journey with more, in keeping in mind that I have connected now to many souls, and in some way that we should communicate what master said without any changes. We should just be a tool for him to what he wants to convey to the other aspirants. Thank you for the opportunity, Ma. Thank you. Thank you, Ma. Yes, you are correct. Our Vedatyam philosophy is scientifically proved. Each word you can do research. Okay. The other aspirant, 2 minutes. Ramya Karti, 2 minutes. Thank you, Amma. Actually, I would like to thank about my teachers because they inspired me a lot. They did not expect anything from us. They just
give their service. So I would like to thank to them. Okay. Thank you, Ma. Thank you. Okay. Thank you. Be blessed by the divine. Time up. Let us conclude this session.